ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், TN49 ஃபிஷிங். நான் உங்கள் அரவிந்த். இப்போ நம்ம வந்து பால் செட்டு அப்புறம் ஸ்பைடர் செட் போட்டு நம்ம ஃபிஷிங் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா தென்பரம்பூர் டேமு, வெண்ணாரும் வெட்டாரும் பிரியிற இடம். நீங்கள் லொக்கேஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்காகிட்டு போயிடுறா. லொக்கேஷனை அவ்வளோ கடுமையாக இருக்குது. இந்த லொக்கேஷனை ஏற்கனவே வந்து பார்த்துட்டேன். ஐயோ பயங்கரமாக இருக்கே உண்மையில் பிளேஸு. மொத்தம் வந்து நான் 3 ஸ்பைடர் செட்டு ஒரு பால் செட்டு போட்டேன். பாருங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன் பிடிச்சதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா நிழலாக சூப்பரான லொக்கேஷனு. நெக்ஸ்ட்டு நான் கொண்டு வந்த பெயிட்டர் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருக்கு. கிளறி விட்டுட்டு நிழலாக இருக்கா ஸ்பைடர் செட் எடுத்து ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1080pல வச்சா பார்த்தா நல்லா கிளியராக தெரியும் ஓரளவுக்கு. இதுதான் அந்த ஸ்பைடர் பால் செட்டு. இந்த ஸ்பைடர் பால் செட்டை எடுத்து ப்ராப்பராக அந்த ஃபீடரில் அந்த மாவை எடுத்து வைக்கணும். இது ஸ்பைடர் பால் செட்டு. இது நான் வச்சுருக்க ஃபீடு. இந்த ஃபீடு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ஃபீடரில் மாவு எடுத்து வச்சு அப்படியே பந்து மாட்டம் பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். நல்லா ப்ராப்பராக நல்லா இறுக்கி பந்து மாட்டம் பிடிச்சிட்டு பந்து மாட்டம் ரெடி பண்ணிட்டோம்னா போதும். இறுக்கி பிடிக்கணும், நல்லா பந்து மாட்டோம் அழுத்தி பிடிச்சிட்டு. ஸ்பைடரில் என்னென்னா கண்ட இடத்துல மாட்டும் கப்புன்னு. இது மாதிரி நிறையா இடத்துல மாட்டிருக்கு. அது நீங்கள் ஸ்பைடரை நீங்கள் வைக்கும் போதே பார்த்து வைங்க. கையில் எங்கேயாச்சும் ஹூக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். லைட்டாக ஹூக்கான ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். முள்ளை வந்து தலைகீழ வைக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு செட்டு. கொஞ்சம் லாங் அடித்தேன். இன்றைக்கி தண்ணியோட ஓட்டம் இருக்குது. அங்கே சட்ரஸ் திறந்ததுனால தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா செட்டு உள்ளே நிற்காமல் ஒரு அப்படியே ஓடிக்கிட்டே போய் ஒரு இடத்துல போய் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது 2வது செட்டு. ஐயோ நான் சொல்லிவிட்டேன். இது ஸ்பைடர் தான் 2வது செட்டு. வந்து காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 2வது செட்டு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு அதை தூக்கி ஒரு இதில் பாட்டிலை சுற்றி ஒரு குச்சியில் வச்சாச்சு. இது 3rd செட்டு. இது வந்து ரொம்ப பழைய செட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த முள் யூஸ் பண்ணுறேன். நிறையா முள் போயிடுச்சு. அடுத்து இந்த செட்டு நான் மாற்றணும். உங்களுக்கு இது மாதிரி ஸ்பைடர் பால் செட்டு இது மாதிரி எதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ஃபிஷிங்கோட சேனலோட சேனலு இல்லைனா ஷாப்போட நம்பர் உங்களுக்கு தரேன். நிறைய ஷாப் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணுற தஞ்சாவூருக்குள்ளே இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை வெளியில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷாப் நம்பர் தரேன். ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் ஒரு மீன் அடிச்சிருச்சு. நாங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்து இந்த மீனை எடுத்தோம். நானே கெண்டன் ஆசைப்பட்டு எடுத்தேன். நீங்களே பாருங்கள் என்ன மீன். சரி, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பெரிய கெண்டையாக தான் இருக்கும் போல இருக்குது. சரி உள்ளே இறங்கி எடுத்துருவோன்ட்டு காலை போய் அந்த களிமண் மாட்டம் இருக்கும் இந்த இடம், அதில் காலை உள்ளே விட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் என்ன மீன் அடிச்சிச்சுன்னு பாருங்கள். எதிர்பார்க்காத மீனுங்க இது. ரொம்ப எதிர்பார்க்கல, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு மீன் மாட்டிருச்சுன்னு. 2025 ஆரம்பமே நான் இந்த தேலி மீனும்பாங்க, சில இடத்துல நாங்கள் மயிலம்மோ, சில பேர் தேலிம்பாங்க. அதுதான் எங்களுக்கு முதல்ல மாட்டினது. இந்த மீனை யார் யார் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனெலாம் நாங்கள் சாப்பிடுவோம் ப்ரோன்னு. இல்லை சாப்பிடாம சில பேர் ஆற்றுலேயே திரும்ப விடுவாங்க, சில பேர் சாகட்டுன்னு கொண்டு போட்டுருவாங்க வெளியில். நீங்கள் என்னான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், கேட்போம். அதே மாதிரி இந்த மீனை வந்து அழிக்கவே முடியல. இப்போ ஆறு ஃபுல்லாக இந்த மீன் தான் பறவை கிடக்கு. இதனால நம்மளுக்கு மற்ற மீன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் நான் பிடிச்சது, அந்த தேலி மீன், அதாவது மயில மீனுமோ. சைஸ் எப்படி இருந்தாலும் 3-4 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 4 kg அப் டு. 2வது செட்டு நான் மறுபடியும் அதே என்ன பண்ணிட்டேன், அந்த செட்டை தூக்கி போடுறேன்ட்டு ஆற்றுக்குள்ளே போட்டுட்டேன்.
பாட்டிலோட ஆற்றுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் பசங்க தான் போய் எடுத்துகிட்டு வந்தானுங்க. ரொம்ப பயந்தானுங்க. அப்புறம் ஒரு பையன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் அந்த வீடியோ எடுத்தோம். நல்ல ஆழம், இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போல இருக்குது. ரொம்ப பள்ளம் தான் பையன், அந்த ஃபஸ்ட்டு நிற்கிற பையன். பாருங்கள் நீங்கள், நல்லா பாருங்கள். அப்புறம் மறுபடியும் செட்டை பக்கத்துலேயே போட்டு உட்காந்துருந்தோம். ஒரு விடுன்னு அடிச்சிச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு சாணி கண்டை, ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த சாணி கண்டை. தாராளமாக இது வந்து புது செட்டு. ஒரு 150 ருபீஸுக்கு நான் வாங்கினேன் இந்த ஸ்பைடர் செட்டு. நல்லா ஹூக்கப் ரேஷியோவும் கப்புன்னு ஹூக்கப் ஆகும். நீங்களே பாருங்கள் எங்கே ஹூக் ஆகிருக்குன்னு. வாயில் போய் ஹூக் ஆகிருக்கும். நான் அன்றைக்கி பிடிச்ச எல்லா மீனுமே வாயில் தான் ஹூக் ஆகிருந்துச்சு. அப்புறம் இதை கழட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைடா, அது ரொம்ப துள்ளிட்டு இருந்துச்சுடா பாவம். ரொம்ப துள்ளினாப்புல. நானும் சரி தண்ணிக்குள்ளே போய்த்துன்னு நினச்சேன். அப்புறம் திரும்ப பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அப்புறம் ரெண்டாவது இந்த செட்டு. இதில் என்ன கூத்துனா, இந்த பாட்டில் அடித்தோன்னே அந்த பையன், என் கூட வந்த பையன் வந்து பாட்டில் அமுக்கி விட்டான். பட்டார்னு அமுக்கணுன்னா பாட்டில் விட அமுக்கிடுச்சு. அப்புறம் திரும்ப பாட்டில் லூஸ் விட்டோன்னு மீன் அடித்து இழுத்துட்டு போணுச்சு. இது கெண்டா தான், நான் கன்ஃபார்மாக கெண்டான்னு தான் சொன்னேன். மீன் அடித்த விதம் அப்படி. ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் இதுக்கு சரியான பவர். இதை நான் ஏற்றுறதுக்கே கொஞ்சம் லைட்டாக டைம் எடுத்துச்சு. பாருங்கள் நீங்கள் பாருங்கள். இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் ஏரியாலாம் ப்ராப்பராக மீன் பிடிக்க முடியல. இங்கே எனக்கு கிடச்சதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு February 15க்கு அப்புறம் நான் தாராளமாக உங்களுக்கு பெரிய மீன் ஏற்றுற மாதிரி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காரைக்கால் ட்ரிப்பும் போவோம். அப்பையும் பாருங்கள். ஃபிஷ்ஷை பாருங்கள் நீங்கள். இப்போ ஃபிஷ்ஷாக பாருங்கள் என்ன அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷு இது ஒரு ரோகு மீன் தான். ஒரு 1/2 கிலோக்கிட்ட இருக்கும். 1/2 கிலோவுக்கும் ஒரு 300லேருந்து 400லேருந்து 500 கிராம்குள்ளே இருக்கும் இந்த ரோகு. அதுவே இப்போ என்ன விளையாட்டு காட்டுதுன்னு பாருங்கள். இந்த கேமராவில் பார்க்க சின்னதாக தான் தெரியும் மீன், ஆனால் மீன் கொஞ்சம் பெரிய மீன் தான் இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் மீன் ஏற்றுறீங்கன்னா தாராளமாக விளையாட விட்டு ஏற்றுங்க. கொஞ்சம் நல்லா விளையாட விட்டு ஏற்றுங்க. ஏன்னா நான் ஹூக்கை பார்த்துட்டேன். வாயில் ஏறினோடனே நான் அந்த மீனை விட்டு தான் ஏற்றினேன். ஏன்னா மீன் டயர்டாகும். இல்லைனா நம்மளுக்கு தான் பிரச்சனை. இல்லைனா மீன் வந்து ஹூக்கு மிஸ் வாயிலேருந்து ரிமூவ் ஆகி போய்டும். அப்புறம் வந்து வேஸ்ட்டு தான். பார்த்துங்க. இதை இழுத்து வச்சு ஏற்றியாச்சு. ஒரு ரோகு பாருங்கள். மீன் என் கை சைஸு இருக்குது பாருங்கள். என் கையை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த எடிட்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்ல வாயில் தான் ஹூக் ஆகிருந்துச்சு. வெளியில் வேறு எங்கேயுமே ஹூக் ஆகலை. அந்த மீனை திரும்ப நாங்கள் பையில் வச்சுட்டு அடுத்த மீனை எடுக்க போயிட்டோம். நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான மீன் சைஸான ரோகு ஒன்று அடிச்சிச்சு. நீங்கள் பாருங்கள். நல்ல ஒரு சைஸான ரோகு தான் இதுவும். கேண்டா போடு. அடிப்போலி அடிப்போலி அடிப்போலி. பாருங்கள் இந்த ரோகு என்னாச்சுன்னு பாருங்கள். வந்து இந்த கட்டையில் மாட்டிக்கிச்சு. இந்த வேர்க்கட்டையில் வந்து மற்ற முள் மாட்டிக்கிட்டு நானும் மீன் போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்புறம் மீனை ஹோல்டு பண்ணி அங்கேயே வச்சு ஹூக்கை ரிமூவ் பண்ணிட்டேன் டக்குன்னு. இது ஒரு நல்ல சைஸான ரோகு. 2 ரோகு, ஒரு சாணிக்கெண்டை, அப்புறம் ஒரு மயிலை ஒன்று எடுத்தோம். அவ்வளோதாங்க இன்றைக்கி பிடிச்சது. இதுதான் நான் பிடிச்ச ஃபிஷ்ஷு. இது மாதிரி மேலும் வீடியோ பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.